திருவாக்கும் செய்கருமங்கை கூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பேடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானே காதலால் கூப்புவர் தும்கை பூழியர்கோன் உட்பொழித்த போலியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கண்மிதப்பில் அணிந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலோர் வன்றொன்ற பதம் போற்றி ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி தில்லை வாழந்தனரே முதலாகச் சேர்படைத்த தொல்லையதான் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி. சிவாதிருச்சி இன்றைக்கு பழுவூர் என ஸ்தலம் பார்க்கணும். மழைபாடி முடிஞ்சது இல்லைங்களா? பழுவூரில் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் பதிகம் 2ஆம் திருமுறையில் இருக்குதுங்க. அட்ட வீரட்டத்தில் கஜசம்மாரம் நிகழ்ந்த இடம்னு ஒன்று உண்டு. அது வழுவூர் என்ற பெயரால் வழங்கி கொண்டிருக்கிறது. சம்பிரதாயமாக வழுவூர் தான் கஜசம்மாரம் இடந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த பழுவூர் என்பது தான் கஜசம்மாரம் நடந்த இடமாக இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏனென்றால் அந்த வழுவூருக்கு பதிகம் இல்லை. இந்த பழுவூரில் கஜசம்மாரம் நிகழ்ந்த நிகழ்ச்சியை பற்றி பாடியிருக்கிறார். அதனால் சீக்கியஸ் எல்லாம் இந்த ஊர் தான் அதுவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு மேலே இந்த ஸ்தலத்தில் மலையாளத்து அந்தணர்கள் வந்து வழிபட்டிருக்கிறாங்க. மலையாளத்தர் அப்படின்னா மலைநாட்டவர்னு அர்த்தம். சேர நாட்டுக்கு மலைநாடுன்னு பேர். பெரிய புராணத்தில் கூட அது அப்படி தான் பாடப்பட்டிருக்கிறது. கேரளம்ங்கிறது ரொம்ப பிற்காலத்து வழக்குங்க. ஏறக்குறைய நம்ம சேக்கிழார் காலத்தில் கேரளம் தனியாக ஆரம்பிச்சிருக்கலாம். அதுக்கு முன்னே, அதாவது 11ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தானுங்க கேரளம் அப்படிங்கிறது தனி நாடு. கேரளம்ங்கிற பெயரால் மலையாளம் என்பது தனி ஒரு மொழியாக வழங்க ஆரம்பித்தது. 11லேருந்து படிப்படியாக அதனுடைய வளர்ச்சி வந்து 13ஆம் நூற்றாண்டில் முற்று பெற்றது. அது வரையிலும் அந்த பகுதியில் தமிழ் நூல்கள் தான் இருந்திருந்தது. அந்த மலையாளத்து அந்தணர்களுக்கும் தொண்டை நாட்டுக்கும் தொடர்பு உண்டு. மலையாள அந்தணர்களுக்கும் சோழ நாட்டுக்கும் தொடர்பு உண்டு. இதெல்லாம் நம்ம தமிழ் இலக்கியங்களில் பாடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் மலையாள அந்தணர்கள் இருந்து வழிபாடு செய்தது இந்த ஸ்தலத்தில் ஒரு சிறப்பு. அதை திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகளும் சிறப்பித்து பாடியிருக்கிறார். பதியத்தை பார்க்கலாங்க. முத்தன் மிகு மூவிலை நல் வேலன் விரி நூலன் அத்தன் எமை ஆளுடைய அண்ணல் இடம் என்பர் மைத்தழை பெரும்பொழிலின் வாசமது வீச பத்தரோடு சித்தர் பயில்கின்ற பழுவூரே. பழுவூர் அண்ணல் இடம் என்பர் அப்படின்னு முடிச்சுக்கணும். முதல்ல அண்ணலுக்கு என்னென்ன அடைமொழி இருக்குதுன்னு பார்த்துங்க. முத்தன், சைவ சித்தாந்தத்தில் அனாதி முத்தன் ஒன்று உண்டு. அது சிவபெருமானுக்கு. இவன் இருக்கலாம் பாருங்க, ஆன்மா. இவன் அனாதியில் பெத்தன். பெத்த நிலையிலிருந்து முத்திக்கு வந்தவனாகையினால இவனுக்கு முத்திக்கு வந்ததுன்னு ஒரு காலம் ஒன்று உண்டு. ஆகினால இவனுக்கு ஆதிமுத்தன் அப்படின்னு பேர். ஆனால் ஆதிமுத்தன் என்று சொல்கிற வழக்கம் கிடையாது. அப்புறம் அதுக்கு அந்தம் உண்டோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துடும். ஆனால் இவன் முத்தி பெற்ற காலம்னு ஒன்று உண்டு. ஆகினால அனாதிமுத்தன் என்று சிவபெருமானுக்கு பேர். அதுதான் சுருக்கமாக முத்தன் என்ற பெயரால் சொல்கிறது. சிவஞான சித்தியாரில் வாங்கய்யா சிவா, அனாதி முத்த சித்துரு அப்படிங்கிற பெயரால் இறைவனை சொல்லி இருக்குது. அனாதி முத்த சித்துரு என்று வாங்க. அதுதான் முத்தன். அப்புறம் மிகு மூவிலை நல் வேலன். மூவிலை வேல், சூலம். சூழுதல்னா தோண்டுதல்னு அர்த்தம். அதனால் அந்த ஆயுதத்துக்கு சூலம் அப்படின்னு பேர். வேல் என்பதுக்கு வெல்லுதல்னு போகிறோம். வெல்லுதல் என்ற சொல்லிலிருந்து நீண்டது வேல் என்பது. ஆனால் எல்லாமே வேல் தான். இது மூவிலை வேல் அப்படின்னு சொல்கிறது. அதுதான் இங்கே சொல்கிறார்.
மூவிலை நல் வேலன் விரி நூலன். நூலன், நூல்னா ஆகமம். விரி நூலன் என்றது தத்துவ ஞானத்தை சொல்லுவதில் உபநிடதம்னு ஒன்று உண்டு, ஆகமம்னு ஒன்று உண்டு. உபநிடதம் என்பது சூத்திரம் போல சுருக்கமாக இருக்கும், ஆகமம் என்பது பாஷ்யம் போல விரிவாக இருக்கும். அதனால் விரி நூலன், விரி என்ற அடைமொழி போட்டு நூல் சொல்லி இருக்கிறதுனால இது ஆகமங்களை குறிக்கிறது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். பாஷ்யத்தில் சிவஞான முனிவர் அப்படி தான் எழுதியிருக்கிறார். உபநிடதங்கள் சூத்திரம் போல சுருக்கமாகவும் ஆகமங்கள் அதனுடைய பாஷ்யம் போலவும் இருக்கும். இதுதான் உபநிடத்துக்கும் ஆகமத்துக்கும் உள்ள உறவு. எனவே உபநிடத்துக்கும் ஆகமத்துக்கும் வேறுபாடு கிடையாது. உபநிடத்துக்கு சங்கரர் முதலியவர்கள் பண்ண உரை தான் ஆகம பொருளோடு மாறுபடுகிறது. ஆகையினால வேதாந்தம் சித்தாந்தம் என்று 2 வேறுபாடு வந்தது. ஆனால் வேதாந்தம் என்பது உண்மையில் உபநிடத்தை குறிக்கிறது. உபநிடத்துக்கும் சைவ சித்தாந்தத்துக்கும் வேறுபாடு கிடையாது. அதுதான் வேதாந்த சித்தாந்த சமரசம் அப்படிங்கிறது. தாய்மானார் முதலானவர்கள்லாம் பாடினது. அது தெரியாமல் சமரசம்னா எல்லாம் சமரசம், வேதாந்த சமரசம், வேதாந்த சித்தாந்த சமரசம்னா இன்றைக்கி இருக்கின்ற சங்கர வேதாந்தமும் நம்ம மெய்கண்ட சித்தாந்தமும் சமரசம், 2ம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்படி சொல்கிற வழக்கு கிடையாது. அதனால் விரி நூலன், நூலன் என்பது நூலினை அருள் செய்தவன் என்று அர்த்தம் பண்ணணும். அத்தன், தலைவன் அர்த்தம். அவன் தலைவனாக இருக்கிறதுனால நாம் அவனுக்கு அடிமையாக இருக்கிறோம். எமை ஆளுடைய அண்ணல், எம்மை ஆளாக உடைய அண்ணல். ஆளாக உடையனவே நாமெல்லாம் அடிமைன்னு அர்த்தம். ஆன்மாக்கள் இறைவனுக்கு அடிமை, அவன் ஆன்மாக்களுக்கு தலைவன். இடம் என்பர் பழுவூர். பழுவூருக்கு அடைமொழி சொல்கிறார். நல்ல பொழில் வளம் உள்ளது. மைத்தழை பெரும்பொழிலின், மை என்பது மேகம், மேகத்தினாலே தழைந்து விளங்குகின்ற பெரிய பொழில். மைத்தழை பெரும்பொழிலின் வாசமது வீச, வாசம் வீசன்னு அர்த்தம். வாசமது என்பதில் அந்த அது என்பது பொருள் இல்லை. வாசம் அது வீச, வாசம் வீச, அது என்பதுக்கு பொருள் இல்லை. வாசம் அது வீச பத்தரோடு சித்தர் பயில்கின்ற பழுவூரே. பத்தர் அன்புடையவர்கள் அர்த்தம். பக்தி என்ற சொல்லுக்கு அன்பு என்பது பொருள். பக்தி என்ற சொல்லுக்கு சேர்ந்திருத்தல்னு அர்த்தம். அதுக்கு எதிராக ஒரு சொல்லு உண்டுங்க, விபக்தி அப்படின்னு பேர். விபக்தின்னா பிரிந்திருத்தல் அப்படின்னு அர்த்தம். எனவே இறைவனிடத்தில் அன்பினாலே பிரியாது இணைந்திருக்கிற நிலை இருக்குதுல்ல, அதுக்கு பக்தர். அப்படி இருக்கிறவங்களுக்கு பக்தர் அப்படின்னு பேர். சிவஞானபோதம் சூத்திரத்தில் சொன்னது அதுதான். அயரா அன்பு, அயராமையினால் உளதாகி அன்பு. அந்த அயரா அன்பு என்பதுக்கு மேற்கோள் செய்கிற பொழுது பத்தியினால் மறவாது ஏத்த அப்படின்னு சொல்லியிருக்கு. அயராது பத்தியினால் ஏத்த, மறவாது பத்தியினால் ஏத்த. அப்போ பக்தி முதல்ல வேணும், அதுலேருந்து தான் வழிபாடு. அன்பு, அதனால் வழிபாடு. அப்போ பத்தர் என்பதுக்கு அன்பர்னு அர்த்தம் பண்ணும். அப்புறம் சித்தர். சித்தர் அப்படின்னா சித்துக்களை பெற்றவர்கள் அப்படின்னு அர்த்தம். அந்த சொல்லுக்கு பொருள் அதுதான். சித்துக்களை பெற்றவர் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு கேட்டால், யோக மார்க்கத்தில் நின்றவர்களுக்கு 8 வகையான ஆற்றல் கைவரும்னு சொல்லுவாங்க. அதுக்கு அஷ்டமா சித்தி அப்படின்னு பேர். அனிமா முதலியன அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய உருவ சின்ன உருவா பண்ணிடலாம், சின்ன உருவ பெரிய உருவா பண்ணிடலாம், ரொம்ப ரொம்ப நுட்பமான பொருளெல்லாம் பருமனான பொருளாக பண்ணலாம், ரொம்ப கனமான பொருளெல்லாம் நுணுக்கமான பொருளாக பண்ணலாம், தூரத்தில் இருக்க பக்கத்தில் கொண்டு வரலாம், பக்கத்தில் இருக்கிறத தூரத்தில் கொண்டு போயிடலாம், எல்லாரையும் தன்வசமாக வசப்படுத்தலாம், எல்லாருக்கும் தான் தலைவனாக நிற்கலாம் அப்படின்னு வசித்துவம், ஈசத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு சித்து. அது பெரிய பயன் இல்லை. அதுக்கு கீழே ஒரு சித்து ஒன்று உண்டுங்க, அதுக்கு அஷ்டகன்மம்னு பேர். அது யாருமே மேற்கொள்ள மாட்டாங்க. சில கெட்ட செயல்கள், மந்திரத்தை பயன்படுத்தி கொண்டு கெட்ட செயல்கள் செய்கிறாங்க இல்லையா, அவங்க அதை பயன்படுத்துவாங்க. அதுக்கு அஷ்டகன்மம்னு பேர். அதுவும் ஒரு வகையில் சித்தி தான். சித்தி அப்படின்னா ஒரு விதமான வெற்றி. ஒரு சாதனத்தை வைத்து ஒரு சாதகத்தை பண்ணி அதனால் ஒரு சாத்தியத்தை அடைந்தால் அதுக்கு சித்தி அப்படின்னு பேர். இந்த இடத்துல சித்தர் என்பது சித்தத்திலே சிவத்தை வைத்தவர்கள், அவர்கள் சித்தர் அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்டார். சீகேஎஸ்லாம் இதுக்கு அப்படி தான் அர்த்தம் பண்ணிருக்கிறார். சித்தத்தை சிவன்பாலே வைத்தார், அட்டமா சித்திகளை உடையவர்கள் என்று இங்கே அர்த்தம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அவருடைய கருத்து. ஆனால் சித்தர் என்ற சொல்லுக்கு சித்திகளை பெற்றவர் அப்படின்னு தான்.
பத்தரோடு சித்தர் பயில்கின்ற பழுவூரே. இந்த பதியமெல்லாம் படிக்கிறதுனால இந்த சொற்களுக்கு சின்ன சின்னதாக பொருள் தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். முத்தன் அப்படிங்கிற சொல்லு குறிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டியது. விரிநூலன் என்பது குறிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டியது. ஏன் ஆகமத்தை விரிநூல் என்று சொல்லுகிறோம்? அதான் உபனிடத்துக்கும் ஆகமத்துக்கும் உண்டான தொடர்பு கருதி சொல்லுகிறோம். அது மாதிரி பத்தர் சித்தர் என்பது. மற்றதெல்லாம் சாதாரணமாக அத்தன் எமை ஆளுடைய அண்ணெல்லாம் அங்கே ஆண்டான் அடிமைத்திறம் வரும். அடுத்த பாட்டு போகலாம். கோடலோடு கோங்கவை குலாவு முடி தன்மேல். கோடல் கோங்கம் மலர் வகை இறைவனுடைய திருமுடியில் இருக்கிறது காந்தல். கோடலோடு கோங்கவை குலாவு முடி தன்மேல் ஆடரவம் வைத்த பெருமானதிடம் என்பர். மாடமலி சூழிகையில் ஏறி, சூழிகைனா உச்சி, மாடத்தில் இருக்கின்ற உச்சியில் மடவார்கள் பாடல் ஒலி செய்ய மலிகின்ற பழுவூரே. இந்த பாட்டில் பெரிய விசேடம் ஒன்றும் சொல்வதற்கு இல்லை. அந்த ஸ்தலத்தில் இருக்கின்ற மகளிர்களும் இறைவனுடைய புகழை பாடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது. மடவார்கள் பாடல் ஒலி செய்ய மலிகின்ற பழுவூரே. அடுத்த பாட்டு. வாலிய புறத்தில் அவர் வேவ விழி செய்த போலிய ஒருத்தர். இந்த போலிய என்பதுக்கு பொருள் இல்லைங்க, உரைய சேத்தல். வாலிய புறம், வால் அப்படின்னா வெண்மை அப்படின்னு அர்த்தம், தூய்மை என்ற அர்த்தம். வாலிய புறத்தில் அவர், புறம் திரிபுரம், அந்த திரிபுரத்தில் இருந்த அவர்கள் வேவ, அவங்க எப்படி வாலியராக ஆவார்கள்? அவங்க அசுரர்களாச்சு, அவங்க எல்லாருக்கும் துன்பம் பண்ணுறவங்களாச்சு, அவங்கள எப்படி வாலிய புறத்தில் அவர் அப்படின்னு சொல்கிறது? தூய்மை வெண்மை அப்படின்லாம் சொல்கிறோமே, அது எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்டால், அவர்கள் சிவபூஜை தவறாமல் பண்ணிகிட்ருக்குறவங்க. நம்ம புராணங்களில் வர்ற எந்த ராட்சசனும் சாதாரணமான ஆள் இல்லைங்க. எல்லாரும் சிவபூஜை, சூரபதுமன் சிவபூஜை பண்ணவன் தான், ராவணன் சிவபூஜை பண்ணவன் தான், இவர்களும் சிவபூஜை பண்ணவர்கள் தான். அதனால் அவர்களுடைய அறிவு தூய அறிவாக இருந்தது. அது என்ன ஒரு சிக்கல் அப்படின்னு சொன்னால், சிவநேசத்தில் சென்ற அறிவு இருக்குத, மீண்டும் லோகாயுதத்துக்கு வராமல் இருந்தால் அது சுத்தமாகவே இருக்கும். லோகாயுதத்துக்கு வந்துட்டு தானால் அங்கே அது அசுத்தப்படும். லோகாயுதத்துக்கு வராதவர்களும் சுத்தப்படும். எனவே அந்த வாலிய புறத்தில் அவர் என்பது சிவபூஜை உடையவர்கள். அதனால் அந்த திரிபுராதிகளை அழிக்க போகிற பொழுது முதல்ல அவங்கள சிவபூஜையை கைவிட வச்சுட்டு அதன் பிறகு தான் அவங்கள சம்மாரம் பண்ண போனார். சிவபூஜை கைவிட வைக்கிறதுக்கு என்ன வழி பண்ணார்னா, திருமாலை கூப்பிட்டு நீ பௌத்த முனியாக சென்று அவர்களுக்கு பௌத்த மதத்தை உபதேசம் பண்ணினா அவங்க அதை கைவிடுவாங்க, அதன் பிறகு தான் அவர்களை நாம் சம்மாரம் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னார். அதே போல் திருமால் நம்ம சைவ சித்தாந்த நெறியில் பௌத்தம்னா இதுதான், திருமால் தான் முத பௌத்த மதத்தை ஆரம்பித்து வச்சுவார். அப்புறம் பின்னால் வந்தவங்க இப்போ சமீபத்தில் சமணர்களுக்கும் சரி பௌத்தர்களுக்கும் சரி, அதுக்கு முன்னால் புத்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதுபோல் அதுக்கு முன்னால் தீர்த்தங்கர்கள் நிறைய பேர் இருக்காங்க. 24வது தீர்த்தங்கரர் மகாவீரர், அவர் தான் வரலாற்று புருஷராக கிமு 6ஆம் நூற்றாண்டில் இருந்தார்னு அறியப்படுது. அதே போல் இந்த சித்தார்த்தர், இவர் தான் கடைசி புத்தர். இவருக்கு பின்னையும் வருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது எல்லாத்தையும் இவங்களும் கூட சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா, இயேசு கிறிஸ்து இன்னொரு வருவார் அந்த மாதிரி தான் அது எல்லாரும் சொல்கிறாங்க. நம்ம இந்து சமயத்தில் வைஷ்ணவங்களும் அதுதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க இன்னும் ஒரு 10வது அவதாரம் அவருக்கு வரல இல்லை. ஆமாம், அது நான் தான் கல்கின்னு ஒருத்தர் ஏதோ பண்ணிகிட்டு இருந்தார் கொஞ்ச காலமாக. ஏன்னா வரல, நான் தான் அப்படி சொன்னால் யார் இல்லைன்னு சொல்ல முடியும். அது எதாவது பண்ணிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு பண்ணியிருக்கிறார் அவர். இப்போ கொஞ்ச நாள் சத்தத்தையே காணாம். முதல்ல ரொம்ப விரிவாக இருந்தது. கோயம்புத்தூர்லாம் நிறைய ஊரெல்லாம் அது இதெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. அந்த கூட்டத்தை சேர்ந்த ஆளுகள்கிட்ட கொஞ்ச நேரம் பேசினா போதும், உடனே ஒரு படத்தை எடுத்து கையில் கொடுப்பான். நீங்கள் இதை கையில் வச்சிங்க, உங்களுக்கு எந்த துன்பமும் வராது, எல்லா விதமான இதுவும் கிடைக்கும் அப்படின்னு. அப்புறம் மெல்லமாக பேசிட்டு அப்புறம் அடுத்தாவில் இங்கே கூட்டம் இருக்குது, நான் தேதி வாங்க. இந்த பிரச்சாரத்துக்குன்னே சில பேர் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க எங்கே இந்த மாதிரி ஆட்கள் அகப்படுவாங்க? கொஞ்சம் திருநீர் பூசுகிற ஆளை பார்த்தா போதும், இவனை கூப்பிட்டா வந்துடுவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்படி எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. நாமும் அவதாரமும் வைக்கிறதில்ல, இனிமேல் வரப்போகிறாருன்னு சொல்கிறதில்ல. எந்த காலத்திலும் அவர் வருவார் அப்படிங்கிறது தான் நம்ம கொள்கை. நமக்கு அடியவர்களுக்கு அருள் செய்வதற்கு எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் அவர் வருவார் அப்படிங்கிறது தான் நம்ம கொள்கை. அதனால் அவளை வாலிய புறத்தில் அவர் அப்படின்னு உங்களுக்கு பெயர் சொல்லியிருக்கிறார். வேவ விழி செய்த ஒருத்தர். இந்த போலிய என்பதுக்கு பொருள் இல்லைங்க, அது உரையசைன்னு தள்ளணும். அதுக்கு உரையில் என்ன பண்ணுறாங்க,
விழி செய்தார் போன்ற ஒருத்தர் அப்படின்னு அர்த்தம் பண்ணி, அது உண்மை தடஸ்தம் தானே அது, அதனால் அது உண்மை அல்ல, அது சொரூப நிலையில் இருந்தார், அவர் தடத்தத்துக்கு வந்து அதை செய்தார், செய்வதற்காக வந்தவர் மாதிரி அவர் இருந்தார் தவிர உண்மையில் அவர் சொரூபம் அப்படின்னு சொல்லிட்டு போலியே என்பதுக்கு போன்ற என்று எழுதி உண்மை இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் போனால் சிக்கல் வந்துடுங்க. அதனால் போலியே என்பது உரையசை, போல் என்ற சொல் உரையசையாக வருங்க செய்யுள்களில். அதனால் உரையசையை தள்ளிடலாம். உரையசையை தள்ளிட்டு போலிய ஒருத்தர் புரி நூலர் இடம் என்பர். வேலியின், வேலி என்பது வயல் என்னும் பொருளில் வர்றது. வேலி என்பது வயலினுடைய அளவைகளில் ஒரு பெயர். நாம் காணி ஏக்கர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதை போல் வேலி என்பது இந்த இடத்துல வயல் என்ற பொருளை வச்சுப்போம். வேலியின் விரைக்கமலம் அன்ன முகமாதர் பாடன மிழற்றி நடமாடு பழுவூரே. மேலை பாடலில் மடவார்கள் பாடல் ஒலி செய்கின்ற பழுவூர்னு சொன்னார். அவர்களே இந்த பாடலில் நடமாடும் பழுவூர் என்று சொல்லி, அப்போ ஆடல் பாடல்களினாலே இறைவனை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆடல் பாடல் ரெண்டும் இறைவனுக்கு வழிபாட்டில் சேர்ந்த உபசாரங்க. திருக்கோயில்களில் அதற்கென்று நிபந்தங்கள் உண்டு. பூஜை முடிச்சுட்டா ஓதுவார், பூஜை சமயத்தில் தேவாரம் பாடிட்டு அவர் போயிடுவார். பின்னால் ஒரு இசைக்குழு வந்து அந்த சன்னிதியில் உட்காந்து கொஞ்சம் நேரம் பாடிட்டு போகும். இவங்க எதுக்காக வந்தாங்க, ஏன் பாடுறாங்கன்னு தெரியாது. ஆனால் அது ஒரு உபச்சார வகை, பூஜையில் இருக்கிற உபச்சார வகைகள் அது ஒன்று. அதே போல் நடனம் ஆடுதலும் பூஜையில் ஒரு உபச்சாரம். அதுக்காகவே பெண்டிர்கள்லாம் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். தமிழ்நாட்டில் ராஜராஜன் காலம் வரையிலும் இருந்தது. அந்த மகளிர்கள் இருக்கிறதுக்கு தனியாக ஒரு இடமே வகுத்திருந்தான். அதுக்கு தளிச்சேரி அப்படின்னு பேர். தளிச்சேரி அப்படின்னா கோயிலை சார்ந்தவர்கள் வாழ்கிற இடம் அப்படின்னு அர்த்தம். தளின்னா கோயில், சேரி என்பது மக்கள் சேர்ந்து வாழ்கிற இடம். பழைய காலத்திலலாம் ஒவ்வொரு இனத்தார் தனித்தனியாக வாழ்வாங்க. பார்ப்பனர்கள் சேர்ந்து வாழ்கிற இடத்துக்கு பார்ப்பனச்சேரின்னு பேர். நாமெல்லாம் இப்போ சேரின்னு சொன்னால் ஏதோ ஆமாம் ஆமாம் நாம் சேரின்னா இப்போ என்னமோ அர்த்தம் பண்ணிடுறோம். எல்லாத்துக்குமே பிராமணன் சேர்ந்து வாழ்கிற இடமா இருந்தால் அதுக்கு பார்ப்பனச்சேரின்னு பேர். வேறு யாராவது இருந்தான்னா அவங்க பேரால் அந்த சேரியை சொல்லிட வேண்டியது. இப்போ பின்னால் வந்து இழிசினர்கள் வாழ்கின்ற பகுதி அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அதெல்லாம் காலப்போக்கில் வந்த வேறுபாடுங்க. அதுபோல் அவங்களுக்கு தளிச்சேரி, தளிச்சேரினா கோயிலை சார்ந்தவர்கள் சேர்ந்து வாழ்கின்ற இடம். தளி என்ற சொல்லுக்கு கோயில்னு, தளிச்சேரி பெண்டுகள் அப்படின்னு பேர். அவர்களெல்லாம் கோயிலில் ஆடல் நிகழ்த்துவதற்காகவே நியமிக்கப்பட்டவர்கள். அது காரணம் என்னென்னா, இறைவனுக்கு செய்கின்ற உபசாரங்களில் அதுவும் ஒன்று. அதில் ஒன்றும் இழிவு ஒன்றும் கிடையாதுங்க. அதை செய்கிறதுனால அது பின்னால் சமுதாயத்தில் வந்து மாதிரி இழிவுகள் வந்துட்டுது, கற்பிக்கப்பட்டு விட்டது. பிரபலிங்க லீலைன்னு ஒரு நூல் சிவபிரா சுவாமிகள் பாடினது. அதில் அந்த நாட்டு அரசனுடைய மகள், அவளுக்கு மோகினின்னு பேர். அவர்களுக்கு குலதெய்வம் மதுகைநாதன் அப்படின்னு. தினம் இவள் கோயிலுக்கு பூஜைக்கு போவாள். இவளே அலங்காரம் பண்ணி, அபிஷேகம் அலங்காரம் தீபாராதனை பண்ணி நடனமும் செய்வாள். அப்படி பாடியிருக்கிறார். அவர் நடனத்தை ரொம்ப சிறப்பாக பாடியிருக்கிறார் சிவபிரா சுவாமிகள் பிரபலிங்க லீலையில். அது எப்படி அவங்க செய்தாங்க? அது வந்து இழிதொழில் ஒன்றும் இல்லை, அது இறைவனுக்கு செய்கின்ற உபசாரங்களில் அது ஒன்று. அந்த நடனங்களில் புராண கதைகள் எல்லாம் நடித்து காட்டுவார்கள். இது ரொம்ப பழைய காலத்துலேருந்து நம்ம நாட்டில் இருக்குதுங்க. சிலப்பதிகார காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லுவாங்க. கிபி 2ஆம் நூற்றாண்டில் மாதவின்னு உங்களுக்கு தெரியும், கோவலன் வரலாற்றில். அவள் நல்ல ஆடல் மகள். இறைவன் ஆடிய ஆடல்களில் 11 வகையான ஆடல் உண்டுங்க. அந்த 11 வகையான ஆடலும் ஆடி காட்டுவார். அதில் ரொம்ப முக்கியமான ஆடல், அது எல்லா தெய்வங்களுக்கும் உண்டு. முருகனுக்கு உண்டு, திருமாலுக்கு உண்டு, துர்க்கைக்கு உண்டு, மன்மதனுக்கு உண்டு, சிவபெருமானுக்கு உண்டு. சிவபெருமானுக்குரிய கூத்தில் கொடுகுட்டி கூத்துன்னு ஒன்று, பாண்டரங்க கூத்துன்னு ஒன்று. இந்த 2 கூத்தும் ரொம்ப பிரபலமான கூத்து. அதுபோக திரிபுரம் எரித்த வரலாறு, அதையும் அவர்கள் கூத்தாக ஆடி காட்டுவார்கள். இதெல்லாம் பழைய காலத்தில் இருக்குது. அது அந்த ஸ்தலத்தில் இவர் காலத்தில் சிறந்திருக்குது. அதனால் அதை எடுத்து பாடியிருக்கிறார். பாலன மிழற்றி நடமாடு பழுவூரே, இனிமையாக பேசி நடனமும் செய்கின்ற பழுவூர். இதெல்லாம் உபச்சார வகைகள்னு தெரிந்து கொள்ள வேண்டும். பூஜையில் இதெல்லாம் உபச்சார வகைகள், பாடலும் ஆடலும். தோத்திரம் வேற. கோயிலில் தோத்திரத்தில் ஓதுவார். இவங்க அர்ச்சனையெல்லாம் முடிச்சிட்ட பிறகு இவங்க சொல்லுவாங்க, இவர் ஓதுவார், இது திருமுறை சொல்லுவார், அது வேற. அதுபோக இசை நிகழ்ச்சி உண்டு, நாட்டிய நிகழ்ச்சி உண்டு. இந்த 2ம் கோயிலில் நடக்கும். எண்ணும் ஓர் எழுத்தும் இசையின் கிளவி தேர்வார் கண்ணும் முதலாய கடவுட்கிடமதென்பர்
மண்ணின் மிசை ஆடி மலையாளர் தொழுதேத்தி பண்ணின் ஒலி கொண்டு பயில்கின்ற பழுவூரே. இந்த பாட்டில் மலையாளத்தார் இந்த ஸ்தலத்தில் வழிபட்டதை தனியாக சிறந்தெடுத்து பேசுகிறாரு. தொடக்கத்தில் உங்களுக்கு சொன்னேன். மண்ணின் மிசை ஆடி, ஆடினா மகிழ்ந்துன்னு அர்த்தம். மலையாளர் தொழுதேத்த, மலையாளர் ஆடி தொழுது ஏத்த அப்படின்னு அர்த்தம் பண்ணும். மகிழ்ந்து வணங்கி புகழ்ந்து பாட. பண்ணின் ஒலி கொண்டு பயில்கின்ற பரியூர், இந்த பழுவூரை பண்ணோடு கூடி பாடுகிறார்கள். முன்னால் இருக்கிற 2 வரி ரொம்ப விசேஷமான வரி, ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். எண்ணும் ஓர் எழுத்தும் இசையின் கிளவி தேர்வார் கண்ணும் முதலாய கடவுட்கு இடமதென்பர். கடவுட்கு இடமதென்பர் பழுவூர், முதலாய கடவுட்கு இடமதென்பர் பழுவூர், கண்ணும் முதலாய கடவுட்கு இடமதென்பர் பழுவூர். கண்ணும் அப்படின்னா கருதும் அர்த்தம். கருதுகின்ற முதற்பொருளாகிய கடவுள், கண்ணும் முதலாய கடவுள், முதலாய கடவுள் முதற்பொருளாகிய கடவுள், கண்ணும் கருதுகின்ற, யார் கருதுகின்ற முதற்பொருளாகிய கடவுள் அப்படின்னு பார்க்கணும். தேர்வார், தேர்தல்னா ஆராய்ச்சி பண்றவங்க அப்படின்னு அர்த்தம். எதனை தேர்வார்? எண்ணும் ஓர் எழுத்தும் இசையின் கிளவி தேர்வார். எண்ணு, எழுத்து, இசை, இந்த 3ஐயும் ஆராய்ச்சி பண்றவங்க. எண் என்பது தர்க்க சாஸ்திரத்தை குறிப்பது. எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகம் என்பதில் எண் என்பது இந்த கணக்குக்கு வரக்கூடிய இலக்கம் இருக்குது இல்லைங்களா, அதை குறிக்கிறது என்றும், எழுத்து என்பது இலக்கியத்தை குறிக்கிறது என்றும், கணிதமும் இலக்கியமும் என்று சில பேர் அர்த்தம் பண்ணுவாங்க. எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகம், எண்ணென்ப ஏனைய எழுத்தென்ப உயிர், கண்ணென்ப வாழும் உயிர்க்கு அப்படின்லாம். ஆனால் எண் என்பதுக்கு சிந்திக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதான் தர்க்கம். இப்போ எண் என்பது தர்க்கத்தை உணர்த்துவது. அதாவது தத்துவ ஞானத்தில் முதற்பொருளை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு தர்க்க ஞானம் கொஞ்சம் வேணும். நம்ம சிவஞான சித்தியாரில் முதல்ல அளவையியல், கடவுள் வாழ்த்துக்கு பிறகு அளவையியல், அது எதுக்காக பாடுறாரு அளவையியல் அப்படின்னு கேட்டால், அந்த அளவைகளை தெரிந்து கொண்டாதான் அந்த அளவைகளின் வழியினாலே பொருளை நிச்சயம் பண்ணி இலக்கணம் சொல்ல முடியும். அடுத்தவர்கள் சொல்லுகின்ற தவறானதை அந்த அளவைகளின் மூலமாகத்தான் மறுத்து காட்ட வேண்டும். இது அருணந்தி சிவம் தானாக ஒன்றும் கற்பித்து கொண்டு செய்ததில்லை. மெய்கண்டார் அதுக்கு வழிகாட்டியிருக்கிறார். மெய்கண்டார் எப்படி வழிகாட்டியிருக்கிறார்னா, சிவஞான போதத்தை 12 சூத்திரத்தை 3 சூத்திரமாக ஒவ்வொரு இயலாக பிரிச்சுட்டார். அதில் முதல்ல இருக்கிற 3 சூத்திரத்துக்கு பிரமாண இயல் அப்படின்னு. பிரமாண இயல் அப்படின்னு சொன்னால் அளவைகளை சொல்லுகிற இயல்னு அர்த்தம். ஆனால் அங்கே அளவைகளை சொல்லவில்லை, அளவைகளினாலே பொருள் நிச்சயம் பண்ணுகிறத சொல்லியிருக்கிறார். இப்போ முதல் சூத்திரம் பதிப்பொருள் உண்டுன்னு நிச்சயம் பண்ணுறார். எப்படி? அனுமான அளவையினாலே உண்டு அப்படின்னு பண்ணுறார். அப்போ பிரமாணங்களினாலே பொருளை நிச்சயம் பண்ணுகிற இயலுக்கு பிரமாண இயல். அப்படி நிச்சயம் பண்ணப்பட்ட பொருளுக்கு இலக்கணம் சொல்லுவது இலக்கண இயல், அது 2வது இயல். அப்படி போகிற. அதனால தத்துவ ஞானத்துக்கு தர்க்க சாஸ்திரம் ரொம்ப அவசியம். அதை அவர் அழிந்திருந்தார். எண்ணும், அதன் பிறகு எழுத்து. எழுத்து என்பது தான் இலக்கிய வகைகள். இலக்கிய வகைகள் என்பது அறநெறியை சார்ந்த இலக்கிய வகைகள். இதுதான் அதுக்கு உலகியல் நூல் அப்படின்னு பேர். நூல்களில் 2 நூல் உண்டுங்க. உலகு நூல்னு ஒன்று உண்டு, அறிவு நூல் அப்படின்னு ஒன்று உண்டு. உலகு நூல் என்பது உலகியல் நடப்பதற்கு உரிய வகைகள் எல்லாம் சொல்லி கொண்டிருப்போம். அறிவு நூல் என்பது தத்துவ ஞானத்தை சொல்லி கொண்டிருப்போம். அதனால எழுத்து என்பது இலக்கிய வகைகளை சொல்லி அந்த இலக்கிய வகைகளாவன உலகு நூல்கள் என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். அடுத்தபடியா இசையின் கிளவி. இசையின் கிளவி என்பது தான் இசையோடு கூடிய சொல் என்ற பொருளை உடையதாய் தோத்திரங்களை குறிக்கிறது. இப்போ இந்த திருமுறைகள் இருக்குது இல்லைங்களா, இதை போல. அப்போ தர்க்க சாஸ்திரம், உலகியல் இலக்கியம், தோத்திரம், இவற்றை ஆராய்பவர்கள் இதனாலே பெறக்கூடிய பயன் எது என்று கருதுவார்கள் என்று சொன்னால் இந்த முதற்பொருளை உணர்வது தான் அப்படின்னு கருதுவார்கள். நம்ம தமிழில் எந்த நூலை எடுத்துக்கொண்டாலும் இந்த நூலுடைய பயன் என்னென்னா வீடு பேறு. நன்னூல் இருக்குதுங்க, அது சமணம் செய்தது. அவனுக்கும் நாம் சொல்கிற வீடு பேற்றுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. நன்னூலுக்கு பயன் என்ன அப்படின்னு கேட்டால் வீடு பேறு அப்படின்வான். நன்னூலுக்கு பயன் வீடு பேறு எப்படி இருக்கும்? அது எழுத்துலக்கணம் சொல்லுது. உயிர் எழுத்துனா என்ன, மெய் எழுத்துனா என்ன, சுட்டு எழுத்துனா என்னன்னு இதுதான் சொல்லுகிறது. இது எப்படி வீடு பேற்றுக்கு காரணமாக ஆகும் அப்படின்னு சொன்னால், இந்த இலக்கணத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் இலக்கியம் படிக்க போகிறீங்க. அந்த இலக்கியத்தை படிச்சுட்டு தான் சாஸ்திரம் படிக்க போகிறீங்க. அந்த சாஸ்திரத்தினால தான் உங்களுக்கு வீடு பேறு கிடைக்க போகுது. அப்போ வீடு பேற்றுக்கு காரணம் சாஸ்திரம்,
சாஸ்திரத்துக்கு காரணம் இலக்கியம், இலக்கியத்துக்கு காரணம் இந்த இலக்கணம். அப்போ இலக்கணமும் உருவாற்றம் வீடு பெற்றுக்கு காரணம் தானே. அப்போ ஒரு சாத்தியத்துக்கு காரணமாவதை நேரே காரணமாவதென்றும் பரம்பரையால் காரணமாவதென்றும் ரெண்டு வகையாக சொல்லுவாங்க. இதெல்லாம் பரம்பரையால் காரணமாகுது. அதனால் எண்ணும் வீடு பெற்று காரணம், முதற் பொருளை அடைவதற்கு காரணம், எழுத்தும் முதற் பொருளை அடைவதற்கு காரணம், இசையின் கிளவியும் முதற் பொருளை அடைவதற்கு காரணம். அப்போ இதிலெல்லாம் பயிற்சி பெற்றவர்கள் இதன் பயனாக அடையக்கூடிய பொருள் எது அப்படின்னு கருதினா இந்த முதற் பொருள், அதாவது கண்ணும் முதல், அந்த முதலாகிய கடவுளுக்கு இடம். இந்த ரெண்டு வரையும் ரொம்ப விரிந்த பொருளுடையது, ரொம்ப ஆழமாக கவனித்து வைத்துக் கொள்ளுங்க. எண்ணும் ஓர் எழுத்தும், ஓர் எழுத்து என்பது ஒப்பற்ற எழுத்து அப்படின்னு. இதையே இன்னொரு விதமாக அர்த்தம் பண்ணலாம். இது யாரும் பண்ணலை இது வரலாம், ஆனால் எனக்கு அப்படி தோணுது இப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. அது என்னன்னு கேட்டால், எண்ணும்னு தனியாக நிறுத்தி ஓர் எழுத்தும்னு தனியாக நிறுத்தி இசையின் கிளவின்னு தனியாக நிறுத்தி சொன்னேன் இல்லையா, அப்படி சொல்லாமல் எண்ணும் ஓர் எழுத்து, எண்ணும்னு தனியாக நிறுத்த வேண்டாம், எண்ணும் ஓர் எழுத்து. ஆமாம், கணிக்கப்படுகின்ற எழுத்து. எண்ணுதல்னா கணித்தல்னு அர்த்தம். விதி எண்ணும் அஞ்சு எழுத்தே அப்படிதானே நமக்கு சிவஞான போதம் சூத்திரம் சொல்லுது. அப்போ எண்ணும் ஒரு எழுத்துன்னு கேட்டால் கணிக்கப்படுகின்ற ஒப்பற்றதாகிய திருவைந்து எழுத்து. அப்புறம் இசையின் கிளவி தோத்திரம், இவற்றை தேர்பவர்கள் கண்ணும் கருதுகின்ற முதற்பொருள் என்று அப்படி அர்த்தம் பண்ணலாம். அப்போ எண்ணும் எழுத்தும் இசையின் கிளவியும் என்று உண்மையாக பண்ணாமல் எண்ணும் எழுத்து இசையின் கிளவி அப்படி அர்த்தம் பண்ணலாம். அது பண்ணால் நல்லாயிருக்கும், ஆனால் யாரும் பண்ண காணாம். எனக்கு அப்படி தோணுது, செய்யலாமோ. அடுத்த பாட்டு போகிறாங்க. சாதல் புரிவார் சுடலை தன்னில் நடமாடும் நாதன். இதுக்கு பொருள் வேண்டியில்லை, சுடுகாட்டில் நடமாடுகின்ற இறைவன். நம்மை ஆளுடைய நம்பன், சுடுகாட்டில் ஆடுபவனாக இருந்தாலும் அவன்தான் நம்மை ஆளாக கொண்டு நிற்கின்ற தலைவன் அப்படின்னு அர்த்தம் பண்ணணும். நம்மை ஆளுடைய நம்பன், நம்பன் என்ற சொல்லுக்கு விரும்புதற்கு உரியவன் அர்த்தம். சாதல் புரிவார் சுடுகாடு தன்னில் நடமாடுவான்னு சொன்னால் அது அமங்கலமான இடமாச்சே, அப்போ அவனை நாம் விரும்பலாமோ என்றால் அவன்தான் நம்மால் விரும்பப்படுபவன் என்ற பொருளில் நம்பன் என்று வந்தது. நம்பன் இடம் என்பர். நம்பு என்ற சொல்லுக்கு விருப்பம்னு அர்த்தம். தொல்காப்பியத்தில் அப்படி பொருள் சொல்லியிருக்கு, நம்பும் மேவும் நசையாகுமே. நசைனா விருப்பம். எனவே விரும்புவதற்குரியவன் நம்பன். வேத மொழி சொல்லி மறையாளர் இறைவந்தன் பாதம் அவை ஏத்த நிகழ்கின்ற பழுவூரே. மறையாளர் இங்கே பொதுவாக அந்தணர்கள்னு அர்த்தம் பண்ணணும். ஆனால் இந்த ஸ்தலத்தில் மலையாளத்து அந்தணர்கள் சிறப்பாக பூஜை செய்து சொல்லப்படுகிறதாகினால மறையாளர் என்பது மலைநாட்டு அந்தணர்கள் என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். மலைநாட்டு அந்தணர்கள் வேத மொழி சொல்லி வழிபாடு செய்கிறார்கள். பாதம் அவை ஏத்த என்பதுக்கு பாதம் ஏத்த என்பது தான் பொருள், அவை என்பதுக்கு பொருள் இல்லை, அதை சாரியை தள்ளிடும். பாதம் அவை ஏத்த நிகழ்கின்ற பழுவூரே. அடுத்த பாட்டு. மேவயரும் மும்மதிலும் வெந்தழல் விளைத்து மா அயர அன்று உரி செய்த மைந்தனிடம் என்பது. இந்த ரெண்டு பாட்டில் திரிபுர சம்மாரமும் கஜ சம்மாரமும் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் வரியில் திரிபுர சம்மாரம் சொல்லப்பட்டிருக்கிறது, ரெண்டாவது வரியில் கஜ சம்மாரம் சொல்லப்பட்டிருக்கிறது. மேவு அயரும் மும்மதிலும் வெந்தழல் விளைத்து, மேவுதலை செய்கின்ற, மேவுதல் விரும்புதல். திரிபுரத்து அரக்கர்கள் அந்த கோட்டையை ரொம்ப விரும்பினார்கள். மேவயரும் மும்மதிலும் வெந்தழல் விளைத்து, மா அயர அன்று உரி செய், மா யானை அயர இழைத்து போகும்படியாய் அன்று உரி செய்து. இதுதான் கஜசம்மாரம். எனவே இந்த பழுவூர் தான் கஜசம்மாரம் நிகழ்ந்தது. அட்டவீரட்டத்தில் வழுவூர் என்று அதை மாற்றி சொல்லிட்டாங்க. இந்த வழுவூர் என்பதுக்கு பாடல் இல்லை அப்படின்றது ஒரு கருத்து இருக்கு. மா அயர அன்று உரிசை மைந்தனிடம் என்பர் பூவையை மடந்தையர்கள் கொண்டு புகழ் சொல்லி பாவையர்கள் கற்பொடு பொலிந்த பழுவூரே. ரெண்டாவது பாட்டிலையும் மூணாவது பாட்டிலையும் இந்த ஸ்தலத்தில் மடவார்கள் பாடல் ஒலி செய்கின்றார்கள், அப்புறம் பாலனை மிழற்றி நடமாடுகிறார்கள் சொன்னார். அவர்களுடைய செயலாக இந்த பாட்டில் வேற ஒரு செய்தி வைத்திருக்கிறார். பூவை என்பது ஒரு பறவை, கிளி போல. நாம் சொல்லி கொடுத்தா திருப்பி சொல்லும். நாகனவாய் புல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு கேட்டால் இன்னைக்கு இருக்கிற மைனா அப்படின்னு சொல்கிறாங்களா, அதுதான் அது அப்படின்னு சொல்கிறாங்க. அது பேசுதா என்னங்கிறது எனக்கு தெரியாது. இலக்கியத்தில் பூவை என்பது சொல்லி கொடுத்த சொல்ல அப்படியே திருப்பி சொல்லும் அப்படின்னு ஒரு மரபு இருக்குது. அந்த பூவை என்ற பறவையை பற்றி இறைவனுடைய புகழ்களை சொல்லி விளங்குகிறார்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார். பூவையை மடந்தையர்கள்
மடந்தை என்பது பெண்பாளர்களுக்கு பருவத்தில் ஒரு பெயர், மடந்தை பருவம்னு ஒரு பருவம். இந்த இடத்துல பொதுவாக பெண்கள் என்று வரும். பாவையர்கள், இதுவும் அவர்களைத்தான் பொதுவாக. பாவை என்பது ஓமை காரணமாக வருவது. பாவை என்ற சொல்லுக்கு நேரா பொருள் பொம்மைன்னு அர்த்தம். பாவையர்கள் கற்பொடு பொலிந்த பழுவூரே, இறைவனுடைய புகழை சொல்லி தங்கள் வாழ்க்கையில், கற்பு என்பது இங்கே இல்வாழ்க்கை அப்படின்னு அர்த்தம் பண்ணணும், இல்வாழ்க்கையில் சிறந்து விளங்குகின்ற, இல்வாழ்க்கைக்கு கற்புன்னு பேர். தமிழ் இலக்கணத்தில் கூட அகப்பொருளை சொல்லுகிற பொழுது களவியல்னு ஒன்று முன்னால் சொல்லுவாங்க, கற்பியல்னு ஒன்று ரெண்டாவது சொல்லுவாங்க. அந்த கற்பியல் என்பது இல்வாழ்க்கையை பற்றி பேசுவோம். கற்பொடு பொலிகின்ற பழுவூர், கற்பொடு பொலிந்த என்பது இல்வாழ்க்கையில் சிறந்து விளங்குகின்ற. இல்வாழ்க்கையில் சிறந்து விளங்குபவர்களுக்கும் இறை வழிபாடு அவசியம், துறவிகளுக்கு தான் வேணுங்கிறதில்ல. அதனால தான் அங்கே அந்த 2 பாட்டிலும் மகளிர் சொன்னார், இந்த 2 இடத்துல மகளிர். கற்பு என்பதுக்கு இல்வாழ்க்கைன்னு அர்த்தம் பண்ணும். கம்பராமாயணத்தில் ராமனுக்கு முடிசூட்ட போகிறார்கள் கேள்விப்பட்ட உடனே அந்த ஊரில் இருந்த ஜனங்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்படின்னு பாட வர பொழுது ஒவ்வொருத்தராக பிரித்து பாடிட்டு வர்றார். மகளிர்களெல்லாம் கோசலை எப்படி சந்தோஷப்பட்டாலோ அதை போல சந்தோஷப்பட்டாள் அப்படின்னு பாடினார். அந்த மகளிர்களை சொல்கிற பொழுது மாதர்கள் கற்பின் மிக்கார் அப்படின்னு ஒரு போடுற. கற்பின் மிக்கார் இருந்துக்கு என்ன அர்த்தம் பண்ணுறது? அப்புறம் கற்பின் மிக்க மகளிர்கள், அது இல்லாத மகளிர்களெல்லாம் பிரிச்சுட்டு போக முடியாது. அப்போ இல்வாழ்வில் முதிர்ந்தவர்கள் அவர்கள்லாம் கோசலையை போல மகிழ்ச்சி அடைந்தார்கள். கற்புனா இல்வாழ்க்கை என்று அர்த்தம் பண்ணணுங்கிறதுக்காக சொன்னோம். அடுத்த பாட்டு. மந்தனம் இருந்து புரி மாமடிதன் வேள்வி சிந்த விளையாடும் சிவலோகனிடம் என்பர் அந்தணர்கள் ஆகுதியில் இட்ட அகில் மட்டு ஆர் பைந்தொடினன் மாதர் சுவடொற்று பழுவூரே. மந்தனம் இருந்து புரி மாமடிதன் வேள்வி, இதில் தட்சயாக சம்மாரம் சொல்லப்படுது. மாமன் என்ற சொல்லு மாமடி என்று வழங்கப்பட்டிருக்கிறது. இங்கே குமரகுருபுரன் அப்படி பண்ணியிருக்கிறார். மாமடிதன் வேள்வி, மந்தனம் இருந்து ரகசிய ஆலோசனை பண்ணி, காலையில் மந்திரம்னு சொன்னோம்ல, அதனுடைய திரிவு தான் மந்தனம் என்பது. மந்திரணம் அப்படிங்கிறது சம்ஸ்கிருதம், தமிழில் வர்ற பொழுது அது மந்தனம் என்று வரும். மந்தனம் இருந்து புரி மாமடிதன் வேள்வி சிந்த அழியும்படியாய் விளையாடு சிவலோகன். இந்த விளையாடுங்கிற சொல் கவனிச்சுக்கணும். சைவ சித்தாந்தத்தில் இறைவன் செய்கின்ற 5 வேளை விளையாட்டு என்று சொல்றது வழக்கு. அப்போ தட்சன் யாகம் செய்கிற பொழுது ரொம்ப ஆலோசனை பண்ணி செய்தான். ஏன்னா சிவபெருமானுக்கு எதிராக செய்யக்கூடிய யாகம் ஆயிற்று. சிவபெருமானுக்கு எதிராக திருமாலை யாகத்துக்கு தலைவனாக வச்சு இவன் செய்கிறான். அதுக்காக பெரிய பாதுகாப்புகள்லாம் பண்ணி, பொதுவாகவே யாகசாலைன்னா அதுக்கு சில பாதுகாப்புகள் உண்டு. இவன் சிறப்பாக சில பாதுகாப்புகளை பண்ணி செய்தான். அதுக்கு தான் மந்தனம் இருந்துன்னு முன்னால் போட்டார். அதை அழிக்க புகுந்த சிவபெருமானுக்கு அது ஒரு பெரிய காரியம் இல்லை, அது விளையாட்டு. சைவ சித்தாந்தத்தில் 5 வேளை விளையாட்டுன்னு சொல்கிறது எதனால் அப்படின்னு கேட்டால், எளிதாக செய்யப்படுகிற செயல் என்ற கருத்தில் விளையாட்டு என்று சொல்லுவோம். தமிழில் விளையாட்டு என்று சொல்கிறத சமஸ்கிருதத்தில் லீலை அப்படின்னு சொல்லுவோம். சமஸ்கிருதத்தில் இருக்கிற லீலை என்பதுக்கும் தமிழில் இருக்கிற விளையாட்டு என்பதற்கும் வித்தியாசம் உண்டு. பிரம்மசூத்திரத்தில் லீலா அதிகரணம் அப்படின்னு ஒரு அதிகரணமே உண்டு. பிரம்மம் ஏன் அடிக்கடி தன்னை பிரபஞ்சமாக ஆக்கி கொள்ளுகிறது? பிரம்மம் ஒரு பொருளாக இருக்கும், அது கொஞ்ச நாள் கழித்து நான் பலவாக ஆவேனாக அப்படின்னு நினைக்கும், பலவாக ஆகும். பலவாக ஆன உடனே அது வேற நான் வேறங்கிற உணர்வு வந்துடும். இப்போ பந்தம். அப்புறம் கொஞ்ச காலம் கழித்து விவேக ஞானம் வரும். விவேக ஞானம் வந்தால் இந்த பல எல்லாம் உண்மை இல்லை, நான் ஒருத்தன் தான் உண்மை அப்படின்னு வரும். இதுதான் முத்தி, வேதாந்தத்தை சொல்லக்கூடிய முத்தி. இப்போ வேதாந்தத்தை சொல்லக்கூடிய பந்தமும் முத்தியும் யாருக்கு? இதுலேயே அந்த வேதாந்தத்தினுடைய அடிப்படை என்னன்னு புரிஞ்சுக்கலாம். வேதாந்திகள் பந்தமும் முத்தியும் பிரம்மத்துக்கே சொல்லுகிறார். சைவ சித்தாந்தத்தில் பந்தம் முத்தி வந்து சிவபெருமானுக்கு சொல்கிறதில்ல, இவனுக்கு தான் சொல்கிறோம், ஆன்மாவுக்கு தான் சொல்கிறோம். அவங்க பிரம்ம பொருளுக்கே பந்தம் முத்தி. முத்தி அடைஞ்ச பிரம்ம சும்மா இருக்குமோ அப்படின்னு கேட்டால் கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பவும் என்ன பண்ணோம், நான் பலவாக ஆவேனாகன்னு நினைக்கும். அப்புறம் திரும்பவும் ஆகும். இது என்னன்னு கேட்டால் லீலை அப்படின்வான். லீலைக்கு என்ன அர்த்தம் கேட்டால் விளையாட்டு.
விளையாட்டுனா மகிழ்ச்சிக்காக செய்வது அப்படின்னு அர்த்தம். லீலா அதிகரணத்தில் அப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது. மகிழ்ச்சிக்காக செய்வது அப்படின்னா என்ன ஆயிப்போன்னு கேட்டால், அந்த பிரம்மத்துக்கு மகிழ்ச்சி இல்லாமல் இருந்தது. மகிழ்ச்சி இல்லாமல் இருந்த பிரம்மம் மகிழ்ச்சியின் பொருட்டு விளையாடுகிறது. மகிழ்ச்சி இல்லாமல் இருந்தால் அதை பிரம்மத்துக்கு நாம் அதை பிரம்மம்னு எடுத்துக்க முடியுமா? நாம் சிவபுரம் இல்லைன்னு சொன்னால் இன்பமயம். அவங்களும் அதுதான் சொல்கிறாங்க. அப்போ அவங்ககிட்ட என்ன முரண் வருதுன்னு கேட்டால், பிரம்மத்துக்கு லட்சணம் சொல்லு அப்படின்னு கேட்டால் அவன் என்ன சொல்கிறான்? சத்தியம், ஞானம், அனந்தம், ஆனந்தம், பிரம்மம். இதுதான் அவன் பிரம்மத்துக்கு சொல்கிற லட்சணம். பிரம்மம் என்பது உள்ள பொருளாக இருக்கும், சத்தியம். ஞானம் அறிவு பொருளாக இருக்கும். அனந்தம், அனந்தம்னா எல்லையற்றதுன்னு அர்த்தம். அந்தம் இல்லாதது அனந்தம். அந்தம் என்பதுக்கு எதிராக நானா எதிர்மறை போட்டிங்கன்னா அந்த நானா அன்னுன்னு மாறும். அப்போ அன் என்பது அந்தம் என்பது சேர்ந்தால் அனந்தம்னு வரும். அப்போ அளவில்லாதது, ஆனந்தமயமானது. இது ஒரு தொடர். சத்தியம், ஞானம், அனந்தம், ஆனந்தம், பிரம்மம். இன்னொரு தொடர் ஆனந்தமயம், பிரம்மம். இவ்வளவு லட்சணமும் சொல்லிட்டு அந்த பிரம்மம் மகிழ்ச்சி பொருட்டாக விளையாடுகிறது அப்படின்னு சொன்னால், ஞானமேயாக இருக்கிற பிரம்மத்துக்கு அதுக்கு மேலே இன்னொரு மகிழ்ச்சி வர வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? மகிழ்ச்சி எப்போ தேவைப்படும்? ஆனந்தம் இல்லாத இருந்த காலத்தில் தானே தேவைப்படும். ஆனந்தமயமாக இருக்கிற பிரம்மத்துக்கு ஆனந்தம் இல்லாத ஒரு நிலை எப்போ வரப்போகுது? அது ஏன் இப்படி விளையாட வேணும்? அப்போ அவங்க பிரம்மத்துக்கு சொன்ன லட்சணத்துக்கும் பின்னால் சொல்கிற நிகழ்ச்சிகளுக்கும் முரண் இருக்குது. அதனால் அவங்க லீலை என்று சொல்கிறது வேற. அதனால தான் நாம் என்ன பண்ணுறோம், விளையாட்டு என்பது மகிழ்ச்சி பொருட்டாக செய்வது என்று எடுத்துக்கொள்ளாமல் எளிதாக செய்யப்படுவது. இதுதான் பாஷ்யத்தில் சிவஞான முனிவர் இந்த விளையாட்டு 5 வேளை பற்றி எழுதுகிற பொழுது இதை கொண்டு வந்து சேர்த்து, விளையாட்டு என்பது தான் நம்ம திருவம்பாவை இருக்குதுல்ல, காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி. அங்கே விளையாட்டு என்பது எளிதில் செய்யப்படுவது அப்படின்னு. ஐயானே ஆட்கொண்டருளும் விளையாட்டின். இந்த இடத்துலாம் விளையாட்டு விளையாட்டு என்ற சொல் எளிதில் செய்யப்படுவது. அதுபோல் தக்கனுடைய யாகம் சிந்தும்படியாய் விளையாடினான். விளையாடினான் அர்த்தம் அழித்தான் அர்த்தம். அழித்தான் என்பதுக்கு எளிதிலே சங்கரித்தலாகிய தொழிலை செய்தான். 5 தொழிலில் சங்கரித்தல் ஒரு தொழில் இல்லைங்களா? அந்த தொழிலை எளிதாக செய்தான் என்ற கருத்தில் சொல்லியிருக்கிறார் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். சிந்த விளையாடு சிவலோகனிடம் என்பர் அந்தணர்கள் ஆகுதியில் இட்ட அகில். அந்தணர்கள் வேள்வி செய்கிறார்கள், அதில் அகிற்கட்டை முதலையெல்லாம் புகைக்கிறார்கள். அதனால் அந்த மணமும் புகையும் எல்லாம் அங்கே பரவி இருக்கிறது. மகளிர்கள் அந்த இடத்துல செல்லுகிற பொழுது அவர்களுடைய கால்பட்ட இடமெல்லாம் சுவடாகிறது. அதை சொல்கிறார். பைந்தொடி நன் மாதர் சுவடு ஒற்று, சுவடாக ஒற்றி செல்கின்ற பழுவூர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்து, உரக்கடல் விடத்தினை மிடற்றில் உற வைத்து அந்த அரக்கனை அடர்த்தருளும் அப்பனிடம் என்பர். திருஞான சுவாமிகள் சும்மா சாதாரணமாக பாடிட்டு வந்தார். இடையெழுத்து வச்சு பாடினார், மெல்லெழுத்து வச்சு பாடினார். மந்தனம் இருந்து போய் மாமடிதன் வேள்வி மெல்லெழுத்து, மேவயரும் மும்மதிலும் என்பதில் இடையணும். இங்கே பாருங்க, வல்லோசை. உரக்கடல் விடத்தினை மிடற்றில் உற வைத்து, எங்கேயாவது மெல்லோசையோ அல்லது இடையன ஓசையோ உயிரோசையோ வருதா பாருங்க. உரக்கடல் விடத்தினை மிடற்றில் உற வைத்து அந்த அரக்கனை அடர்த்தருளும் அப்பனிடம் என்பர் குரக்கினம் விரைப்பொழிலின் மீது கனியுண்டு பறக்குறு புனர்ச்சை விளையாடு பழுவூரே. என்ன நினச்சாரோ திடுக்குன்னு ஒரு பாட்டில் அப்படி ஒரு சந்தம் வல்லோசையில். இதான் வண்ணம்னு பேர், வல்லிசை வண்ணம்னு பேர். வல்லிசை வண்ணம், மெல்லிசை வண்ணம், இயைபு வண்ணம், நலிப்பு வண்ணம், அகைப்பு வண்ணம் அப்படின்னு 20 வண்ணம். தொல்காப்பியர் காலத்தில் 20 வண்ணம். பிற்காலத்தில் அதை 100 வண்ணமாக மாற்றினாங்க. செய்யுளில் அப்படி வரும். பிற்காலத்தில் அங்கே வண்ணப்பாட்டுன்னு தனியாகவே ஒரு பாட்டு வச்சாங்க. அதுக்கு ஆரம்பம் திருப்புகழ் அருணகிரிநாதர் பண்ணினது. இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தண்டபாணி சுவாமிகள் ஒரு வண்ணம் பாடுவதில் ரொம்ப சிறந்தவர். ஆனால் அவருக்கு வண்ணச்சரபம் அப்படின்னு பேர். ராமலிங்க சுவாமிகள் வண்ணம் பாடுவார், அது பிரபலம் இல்லை. சந்த பாட்டுன்னு பேர் இவருக்கு பாடினது. அதே தான் பின்னால் வண்ணம் என்று வந்தது. வண்ணம் என்பதும் சந்தம் என்பதும் ரெண்டும் ஒன்று தான். தத்தச்சந்தம், தானச்சந்தம், தந்தச்சந்தம், தையச்சந்தம், இதெல்லாம் திருப்புகளை முன்னால் சந்தை குழிப்புன்னு போட்டுப்பாங்க இல்லையா? அதெல்லாம் அது சில பாட்டுகள் தத்த என்று வரும், சில பாட்டு தந்தை என்று வரும், சில பாட்டு தானை என்று வரும், சில பாட்டு தைய. இடையின எழுத்து வந்தால் தையன்னு வரும், வெள்ளின எழுத்தில் நகரம் வந்தால் தானை என்று வரும், தன்னகரம் வந்தால் தந்தை என வரும், வல்லின வந்தால் தத்தை என வரும். இதான் தத்த, தந்த, தான, தன்ன, தைய, இதுதான் சந்தம். அந்த மாதிரி
உரக்கடல் விடத்தினை மிடற்றிலுற வைத்து அன்று இது நஞ்சுண்டதை சொன்னது. அரக்கனை அடர்த்தருளும் அப்பனிடம் என்பர். இது ராவணனை கைலின் கீழே அடர்த்தது சொன்னது. குரக்கினம் விரைப்பொழிலின் மீது குரங்கு முன்னால உரக்கடல் அரக்கன் வந்தது இல்லைங்களா, அதுக்கு தந்தல குரங்கு என்பது குரக்கு என்றாகும். தமிழ் இலக்கணத்தில் குரங்கு என்பது மென்றொடர் குற்றியல் உரம், மென்றொடர் குற்றியல் உரம் ஒன்றொடர் குற்றியல் உரமாக மாறும் என்று ஒரு விதி இருக்குது. அந்த மாதிரி இங்கே ஆயிருக்குது. குரக்கினம் விரைப்பொழிலின் மீது கனியுண்டு பறக்குறு புனச்சை விளையாடு பழுவூரே. பொழிலின் மீது கனியுண்டு வயலிலே சென்று விளையாடுகிறது என்று பொழில் வளம் வயல் வளம் ரெண்டும் சேர்த்து பாடியிருக்கிறார். அடுத்த பாட்டு. நின்ற நெடுமாலும் ஒரு நான்முகனும் நேடன ஆராய்ந்து அன்று தழலாய் நிமிரும் ஆதியிடம் என்பர். இது திருமாலும் பிரம்மாவும் தேடி அறிய முடியாதபடி சிவபெருமான் அனற்பழம்பாய் நின்றதை சொன்னார். பின்னால் இருக்கிற 2 வரி ரொம்ப முக்கியங்க. மேலே சொன்னமே, எண்ணும் ஒரு எழுத்தும் இசையின் கிளவி சேர்வார் கண்ணும் முதலாய கடவுளிடம் என்பர்னு, அதை போல விசேடமான தொடர் இது. ஒன்றும் இரு மூன்றும் ஒரு நாளும் உணர்வார்கள் மன்றினில் இருந்துடன் மகிழ்ந்த பழுவூரே. மன்றினில் இருந்து உடன் மகிழ்ந்த பழுவூர், மன்றினில் உடனிருந்து மகிழ்ந்த பழுவூர். இருந்துடன் இருக்கு பாருங்க, அதை உடன் இருந்துன்னு மாற்றிக்கொள்ளுங்க. உடன் இருந்துன்னா ஒரு சேர இருந்து அப்படின்னு அர்த்தம். அதாவது சைவ சித்தாந்தத்தையும் சரி பக்தி நெறியிலையும் சரி தத்துவ ஞானம் பயில்பவர்கள் பல பேர் ஒன்றாயிருந்து அந்த தத்துவ ஞானத்தை பற்றி ஒருவருக்கொருவர் அவரவர்கள் தெரிந்ததை பேசி விவாதித்து தெளிவு பெற வேண்டும். பக்தர்கள் பல பேர் ஒன்றாக கூடியிருந்து பக்தி செய்கின்ற காலத்து வருகின்ற அனுபவத்தை பற்றி ஒன்றாக சேர்ந்து பேசி கலந்து கொள்ள வேண்டும். இதுக்கு உடன் உறைவின் பயன் அப்படின்னு பேர். திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் போராட்டங்கள்லாம் இவங்க எல்லாரும் கூட இருப்பாங்க. ஒன்றிய உணர்வினார்கள் உடன் உறைவின் பயன் பெற்றார், ஒன்றிய உணர்வினார்கள் உடன் உறைவின் பயன் பெற்றார் அப்படின்னு சொல்லி அந்த உடன் இருப்பதினாலே ஒரு பயன், ஒரு பேரானந்தம் விளையும். அங்கே இருக்கிறவங்க அதை பண்ணிக்கிறாங்க. மன்றினில் உடன் இருந்து மகிழ்ந்த. மன்று என்பது பொது இடம். இப்போ சாயங்காலம் ஆனால் எல்லாரும் போய் கூடுறதுக்குன்னு ஒரு இடம். பழைய காலத்தில் ஊர்ப்புறத்தில் கோயில் இருக்கும், கோயிலுக்கு முன்னால் ஒரு மேடை இருக்கும், அந்த மேடைக்கு பொதியில் அப்படின்னு பேர், மன்று அப்படின்னு பேர். அங்கே ஊர் பொதுமக்கள்லாம் வந்து கூடி இருப்பார்கள். நம்ம வழக்கு விசாரணை அது இது பஞ்சாயத்தெல்லாம் அங்கே தான், ஊர் பஞ்சாயத்தெல்லாம் அங்கே தான் நடக்கும். அதுக்கு பொதுவில் அப்படின்னு பேர். அதுதான் மன்றம். இவங்கெல்லாம் மன்றில் வந்து கூடுகிறார்கள், உடன் இருந்து மகிழ்கிறார்கள். என்ன பேசி மகிழ்கிறார்கள்? அவங்க இருந்தவங்க யாரு? அதுதான் அந்த 3வது வரி சொல்லுது. ஒன்றும் இரு மூன்றும் ஒரு நாளும் உணர்வார்கள். இருமூன்றும் ஒரு நாளும் உணர்வார்கள். இருமூன்று என்பது 6 அங்கத்தை உணர்த்துவது. 4 என்பது 4 வேதத்தை உணர்த்துவது சிவா. இருமூன்றும் ஒரு நாளும் உணர்வார்கள். சரி, 23 6 ஒரு நாள் என்பது 4 முன்னால் இருக்கிற ஒன்றும் அப்படின்னு இருக்குதே, அது என்ன? இந்த ஒன்றும் என்பது ஒன்று நான் நம்ப வச்சுக்கப்படாது, எண்ணு பொருளாக அதை வச்சு விடக்கூடாது. ஒன்றுகின்ற இருமூன்றும் ஒரு நாளும், அதாவது 4 வேதமும் 6 அங்கமும் ஒன்றோடொன்று சம்பந்தமுடையன. 4 வேதத்தை உணர வேண்டும் என்று சொன்னால் இந்த 6 அங்கங்களை உணர வேண்டும். 6 அங்கங்களை உணர்ந்தாதான் வேத பொருளை உணர முடியும். எனவே அங்கமும் வேதமும் ஒன்றோடொன்று சம்பந்தமுடையது. ஒன்றும் இரு மூன்றும் ஒரு 4 என்று அப்படி வரும். ஏன்னா அவங்கெல்லாம் அந்தணர்கள் இல்லையா? அதான் மேலே படித்தமே, மறையாளர், வேத மொழி சொல்லி வழிபடுவார்கள். அப்போ அவங்க 4 வேதம் 6 அங்கம் இவற்றை அறிந்தவர்கள். ஒன்றும் இரு மூன்றும் ஒரு 4. எனவே ஒன்றும் என்பதுக்கு பொருந்துகின்ற என்று அர்த்தம் பண்ணணும். இந்த ஒன்றும் என்பதுக்கு இப்படி அர்த்தம் பண்ணாமல் இன்னொரு அர்த்தம் பண்ணுறாங்க. அது என்னன்னு கேட்டால், ஒன்றும் என்பது மந்திரத்தை உணர்த்துகிறது. அது ஒன்றாயிருப்பது, தாரகமாயிருப்பது. தாரகம்னா நம்மை தாங்கி கொண்டிருப்பது, தரித்தல் தாரகம். ஒன்றும் ஓரெழுத்தாயிருந்து நமக்கு தாரகமாக இருக்கிற மந்திரத்தையும். சிவம் தான் எல்லாத்துக்கும் தாரகம். சிவத்தினுடைய திருவடியில தான் மாயகன்மங்கள் இருக்கின்றன. ஆணவம் ஆன்மாவை பற்றி கொண்டிருக்கிறது. ஆணவத்துக்கு தாரகம் எது? சிவம்தான். சிவஞான போதத்தில் ஆன்மாவை சொல்லுகிற பொழுது ஊசல் ஆடுற மாதிரி சொல்லுவாங்க. ஊசல் இப்படி மத்தியில் நின்றுட்டு இருக்கோம், ஒருத்தன் ஏறிட்டு இந்த பக்கம் உந்தினா இப்படி போகும், இந்த பக்கம் உந்தினா இப்படி போகும், இப்படியே போய் வந்துட்டு இருக்கும். அதுபோல் இந்த ஆன்மா இந்த உடம்புல ஏறி கொண்டிருக்கு.
பிறப்பு இறப்பு, பிறப்பு இறப்பு, அப்புறம் சொர்க்கம் நரகம், சொர்க்கம் நரகம் போய் போய் வந்துட்டு இருக்கும். இதுக்கு ஊசல்னு பேர். இது எப்போ விடும் அப்படின்னு கேட்டால், மலம் தாரகமாக இருக்கிற வரையிலும் அது விடும். மேலே இந்த உத்தரத்தில் ஒரு இது போட்டு அதை கட்டி வச்சுருப்பாங்க, சங்கிலியோ கயிறோ போட்டு கட்டி வச்சுருப்பாங்க. அல்லது ஒரு மரக்கிளையில் சின்ன குழந்தைகள்லாம் விளையாடுவாங்க இல்லையா, மரக்கிளையில் கயிறு கட்டி, அந்த கிளை தான் தாரகம். அந்த கிளை தாரகமாக இவன் அதனால் தாங்கப்படுவனாக, தாங்கப்படுவதற்குரிய தொடர்பாக மாயை கண்மம். இந்த மாயை கண்மங்கள் தான் கயிறு, ஆணவம் தான் தாரகம், ஆணவம் தாங்கிக் கொண்டிருக்கிறது. மலம் தாரகமாக இருக்கிறத விட்டு சிவம் தாரகமாக அந்த ஆன்மா போனால் இந்த அலைச்சல்லாம் நின்று போகும். சிவம் தாரகமாக ஆகணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டால், இந்த மலம் தாரகமாக மலத்துக்கும் இவனுக்கும் தொடர்புபடுத்தி கொண்டிருக்கிற கயிறு இருக்குது பாருங்கள், மாயை கண்மங்கிற கயிறு, அதை அறுத்து விடணும். அந்த கயிற்றை அறுத்து விட்டால் அந்த தாரகம் போயிடும். அப்போ அந்த இது கீழே விழும். கீழே விழுந்தால் என்ன, கீழே பூமி இருக்குது இல்லையா, பூமி அவனை தாங்கிக் கொள்ளும். அதை போல மாயை கண்மங்கள் அற்றால் சிவம் தாரகம் அப்படிங்கிறத ஊசல் கயிறற்றால் தாய் தரையேயான் துணையான் அப்படின்ட்டு சிவஞான போகத்தில் சொல்லுது. ஊசல் கயிறு அறாத வரையிலும் இப்படி அலைஞ்சிட்டு இருக்கணும். கயிறு அற்றால் அப்போ ஊசல் எது, மேலே இருக்கிற தாரகம் எது, இவனுக்கும் அதுக்கும் இருக்கிற தொடர்பு எது, இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அது ஆணவம், இது மாயகன்மம், இதில் இவன் உட்காண்டிருக்கான், அதில் இருக்கிற வரைக்கும் பிறப்பு விடாது. மாயகன்மம் அற்றா ஆணவத்தினுடைய தாரகம் போயிடும். அப்போ பூமியினுடைய தாரகம் வந்துடும், திருவருள் தாரகமாக வந்து நிற்பான் அப்படின்னு அர்த்தம். எனவே ஒன்றும் அப்போ அது சி என்ற ஓரெழுத்து, அதுதான் கடைசியில் ஆன்மா போய் நிற்கிற இடம். தொடக்கத்தில் 5 எழுத்து இருக்கும், பக்குவப்பட்டு மேலே போகிற பொழுது 3 எழுத்து, திருவருளில் போய் உடங்குற பொழுது 2 எழுத்து, திருவருளையும் விட்டு சிவத்தில் போய் தங்குகிற பொழுது 1 எழுத்து. அப்போது சிவைய நாம போச்சுன்னா சிவைய, யாவும் போச்சுன்னா சிவ, வாவும் போச்சுன்னா சி. அந்த சி என்பது சி மட்டும்தான் இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை, அது வாவும் இருக்கும் யாவும் இருக்கும், அது வெளிப்படாமல் இருக்கும், அதில் அடங்கி இருக்கும் இந்த வகர யகரம். யகரம் அடங்கி சிவானந்தத்தை அனுபவித்து கொண்டிருக்கும், வகரம் அதுக்கு துணை செய்து கொண்டிருக்கும். ஆனால் அந்த ஓர் எழுத்து தாரகமாகிய எழுத்து. ஒன்றும் தாரகமாகிய ஓரெழுத்தினையும் இருமூன்றும் அதை உணர்வதற்கு துணை செய்வதாகிய வேதம் இருக்குதே, அதை அறிந்து கொள்வதற்கு 2 வேணும். அது ஆரங்கம். 2 அப்புறம் 1 நாள், அப்படி ஒரு அர்த்தம். 2 அர்த்தம் பண்ணுறாங்க. இந்த இடத்துல ஒன்றும் என்பது தாரகம் என்று உரை சொல்லலாம் என்று சிவகவிமணி எழுதி வச்சிருக்கார். 1 2 1 4 1 நாளும் உணர்வார்கள். இதை உணர்ந்தவர்கள் பொழுது போனால் சாயங்காலம் அங்கே போய் உட்காந்துக்கிறாங்க பொது இடத்துல. நீ என்ன சாஸ்திரம் படித்த, அதில் என்ன விசேஷமான பொருள் உனக்கு தெரிஞ்சது ஒருத்தர் கேட்டார். இன்னொருத்தர் தான் படித்தது சொன்னார். ஏன் அதுக்கு இப்படி பொருள் சொல்லலாமே அப்படின்னு இன்னொருத்தர் சொன்னார். ஆமாம் இன்னொரு கூட இப்படி அர்த்தம் பண்ணியிருக்கிறாங்கன்னு இன்னொருத்தர் சொன்னார். இப்படி 4 பேர் கூடி பேசினா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதுதான் சொல்கிறார், மன்றில் இருந்து உடன் மகிழ்ந்த, மன்றில் உடனிருந்து மகிழ்ந்த பழுவூர். உலகியல் இலக்கியத்துக்கே இப்படி ஒரு நிலை உண்டுங்க. மதுரையில் இருந்தவங்கெல்லாம் பொழுதானா எல்லாம் ஒன்றா கூடிக்குவாங்க. இன்றைக்கி சங்கத்தில் இருந்த புலவர்கள் புதுசாக என்ன பாட்டு பாடினாங்க, அதுக்கு எவனா ஒருத்தன் 2 பாட்டை தூக்கிட்டு வருவான். இந்த புலவர் என்ன பாட்டு பாடினார், இவங்க எல்லாரும் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணுவாங்க. இப்போ இவ்வளோ அழகாக பாடியிருக்கார், இப்படி ஓமையை வச்சு பாடியிருக்கார், இப்படி ஓசை வச்சு பாடியிருக்கிறார் அப்படின்ட்டு. அது ஒரு சந்தோஷம், பொழுதுபோக்கு. அதை கலித்தொகைங்கிற நூலில் பாடியிருக்கிறாங்க. அது ஒரு விருந்து சாப்பிட்ற மாதிரிங்க. நிலன்னாவில் திரிதரும் நீள் மாட கூடலார் புலன்னாவில் பிறந்த சொல் புதிது உண்ணும் பொழுது. புலன்னா அறிவுடைய நாக்கு, அதிலே பிறந்த சொல் என்பது அப்பொழுது புதிதாக தோன்றிய கவிதை.
அந்த கவிதையாகிய விருந்தினை உண்பவர்கள். புதிது உண்டல்னா விருந்து உண்டல்னு அர்த்தம். விருந்து என்ற சொல்லுக்கு புதிது அப்படின்னு அர்த்தம். விருந்தினர் அப்படின்னா புதியராய் வந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். மன்றினில் அதை போல உலகியல் இலக்கியத்துக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம் இருக்குதுன்னா, தத்துவ ஞானத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணினா எவ்வளோ பெரிய சந்தோஷம் இருக்கும், அதை சொல்கிறார். அப்போ அந்த ஸ்தலத்தில் 4 வேதம் 6 அங்கம் தாரகமாகிய மந்திரம் இவற்றை உணர்ந்தவர்கள் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு மகிழ்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பாட்டு. அடுத்த பாட்டு. மொட்டை அமன் ஆதர் துகில் மூடு விரி தேரர் முட்டைகள் மொழிந்த முனிவான் தன் இடம் என்பர். மொழிந்தவற்றை என்று அர்த்தம் பண்ணணும். முனிவான் வெறுத்தவன் என்ற அர்த்தம். அமணர்களுக்கு மொட்டை என்று அடைமொழி போட்டிருக்கிறார். அப்புறம் 2 பேருக்கும் சேர்த்து அவர்கள் சொல்கின்ற சொல்லு முட்டை அப்படின்னு போட்டிருக்கிறார். முட்டை என்ற சொல்லு முட்டினை உடையது அப்படின்னு அர்த்தம். அதாவது அதை ஆராய்ச்சி பண்ணி கொண்டு போனால் அதில் ஒன்றும் விளக்கம் கிடைக்காது, முட்டுப்பாடாக நின்று போகும். அதுக்கு முட்டை அப்படின்னு. சைவ சித்தாந்தத்தில் ஆராய்ச்சி பண்ணி போனால் நல்ல விளக்கமும் ஒழுங்கான முடிவும் கிடைக்கிறது. இதில் விளக்கம் கிடைக்காது. அப்படியே கிடைக்கிற விளக்கத்தில் பெறுகிற முடிவு முடிந்த முடிவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடிவாக இருக்குது. அதனால முட்டைகள் முன்னையும் பாடியிருக்கிறார். முட்டை கட்டுரை மொழிவை கேளாதே என்று. முட்டை கட்டுரை, முட்டினை உடைய கட்டுரை. முட்டுனா என்ன அப்படின்னு கேட்டால், ஆராய்ச்சி பண்ணி கொண்டு போகிற பொழுது மேலே செல்வதற்கு இடம் கொடுக்காம தடுத்து நின்று போகும். அப்போ இது விளக்கமும் இல்லை, முடிவும் கிடைக்கல அப்படின்னு அர்த்தம். ஊர்களில் கூட முட்டம் அப்படிங்கிற பெயரால் ஒரு ஊர் இருக்கும். அந்த முட்டம் என்பது எப்படி இருக்குன்னு கேட்டால், அந்த ஊரோட அந்த பாதம் முடிஞ்சிடும், அதுக்கு பின்னால் வெறும் மலையாக ஏதாவது இருக்கும், அதுக்கு மேலே ஒன்றும் இருக்காது. அந்த மாதிரி இடத்துல இருக்கிற ஊர்களுக்கு முட்டம் அப்படின்னு பேர். மட்டை மலி தாழை தாழை என்பது தென்னை. இளநீரது இசை போகம் பட்டையோடு தாறு விரிகின்ற பழுவூரே. போகம் என்பது கமுகு. அப்போ தென்னையும் கமுகும் பட்டையும் தாரும் விரிகின்ற பழுவூர் என்று சோலை வளம் சொல்லப்பட்டது. அடுத்த பாட்டில், அந்தணர்களான மலையாளர் அவர் ஏத்தும் பந்தம் மலிகின்ற பழுவூர் அரணை. ஏத்தும் பந்தம் மலிகின்ற பழுவூர். அப்போ அந்தணர்களுக்கும் அந்த ஊருக்கும் ஏதோ ஒரு விதமான தொடர்பு, பிரிக்க முடியாத ஒரு தொடர்பு இருக்குது. அதனால் என்ன சொன்னார், அந்தணர் ஆன மலையாளர் அவர் ஏத்தும் பந்தம் மலிகின்ற பழுவூர். ஏத்தும் பந்தம், ஏற்றுவதற்குரிய தொடர்பு, அது மலிகின்ற நிறைந்திருக்கின்ற பழுவூர். பந்தம் மலிகின்ற பழுவூர். பந்தம் நமக்கு தான் பந்தம் வேண்டாம்னு நினைக்கிறோமே, அப்படி அர்த்தம் பண்ணப்படாது. ஏத்தும் பந்தம், வழிபடுவதற்கு ஏற்ற ஒரு தொடர்ச்சி அவங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தில் அந்த ஊருக்கும் அவர்களுக்கு ஒரு பந்தம் இருக்கிறது. அது சொல்றார். பந்தம் மலிகின்ற பழுவூர் அரணை ஆற சந்தமிகு ஞானமுணர் பந்தன். சம்பந்தன் என்ற சொல் பந்தன் வரும். உரை பேணி வந்தவனம் ஏத்துமவர் வானமுடையாரே. வந்தவனம் ஏத்துமவர். இந்த வந்தவண்ணம் ஏத்துதல் அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ள வேணும். எனக்கு தேவாரம் ஒன்றும் விளங்கலிங்களே, எவ்வளோ விளங்கிச்சா அவ்வளோ பாடுங்க. வந்தவண்ணம் ஏத்தும், நீங்கள் அந்த அளவுக்கு பயன் உங்களுக்கு கிடைக்கும். தேவாரம் எனக்கு இசையெல்லாம் வராதுங்களே, பண்ணோட பாட வராதுங்களே, வந்தவண்ணம் ஏத்தும். உனக்கு எப்படி வந்தவண்ணம்? இன்னொன்று, வந்தவண்ணம் ஏத்துமவர், குருவினுடைய உபதேசத்தினால் வந்தவண்ணம். வருதல் என்பது நமக்கு ஞானம் என்பதை இங்கிருந்து தான் விளையுது என்று சொன்னாலும் அது குருவினால தான் தோன்றுகிறது. எனவே குருவினிடத்திலிருந்து தான் அந்த ஞானம் வருகிறது. அப்போ குரு உபதேசம் பண்ணுற பொழுது இன்னென்ன பதியங்களை இன்னென்னவாறு ஓது, உனக்கு இன்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஓது. எனவே வந்த வண்ணம் என்பதுக்கு 2-3 வகையாக பொருள் பண்ணிக்கொள்ளலாம். எனவே எந்த விதத்திலாவது அதை ஓத வேண்டும். எனக்கு முடியாது, எனக்கு குரல் வளம் இல்லை, எனக்கு பொருள் தெரியல அப்படின்லாம் இருக்கும். பொருள் தெரியாவிட்டாலும் தெரிஞ்ச வரைக்கும் பாடிக்கொண்டிருக்க வேண்டியது. வந்த வண்ணம் ஏத்தும் அவர் வானம் அடையும்.